ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து 12th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா வந்து DTL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறதில்ல. ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DTL performs the following functions. What are the functions performing the DTL? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து it should identify the type of data division such as data item, segment, record and database file. So இதெல்லாம் நம்ம வந்து it should be identify the type of data division. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்னென்ன டேட்டா டிவிஷன் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ஐட்டம்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது, செக்மெண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரெக்கார்ட் இருக்குது அண்டு டேட்டாபேஸ் ஃபைல். ஸோ இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா டிவிஷன். இந்த டேட்டா டிடிஎல்ல பார்த்திங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா டிவிஷன் என்னென்ன இருக்குது, டேட்டா ஐட்டம்ஸ், செக்மெண்ட், record and database files. So அடுத்து பார்த்தீங்கன்னா it gives the unique name to each data item, type, record type, file type and database. இது எல்லாமே வந்து unique name அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். unique name அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் நேம் இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் நேம் இருக்கணும். டேட்டா ஐட்டம்ஸ் உடைய நேமு வேறையும், டேட்டா ஐட்டம்ஸ் டைப்பு, அப்புறம் ரெக்கார்டு டைப்பு, ஃபைல் டைப்பு அண்ட் டேட்டாபேஸ் இது எல்லாமே வந்து யூனிக் நேமில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி ஸ்பெசிஃபை த ப்ராப்பர் டேட்டா டைப். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ப்ராப்பர் டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ வந்து நேம்னால் வந்து கேரக்டரில் தரணும். அடுத்தது வந்து ரீச் நம்பர் வந்து நம்பரில் தரணும். இது மாதிரி இட் ஷுட் டிஃபைன் த சைஸ் ஆஃப் த டேட்டா ஐட்டம்ஸ். ஸோ ஒவ்வொரு டேட்டா ஐட்டம்ஸுடைய சைஸு. இப்போ நேமுங்கிறது ஒரு டேட்டா ஐட்டம். அது வந்து நேமுக்கு வந்து எத்தனை கேரக்டர்ஸ் வேணும், ஒரு 30 கேரக்டர்ஸ்னால் அதான் வந்து சைஸ் ஆஃப் த டேட்டா ஐட்டம்ஸ். நேமு, ரீஸ் நம்பர் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா ஐட்டம்ஸ். அதனுடைய சைஸ் சொல்லணும். சைஸுங்கிறது நம்ம அதில் எத்தனை கேரக்டர்ஸ் கொடுக்க போகிறோம், எத்தனை கேரக்டர் டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இட் மே பி டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் that the data items may use. ஸோ அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம வந்து டேட்டா ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இந்த வேல்யூலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம வந்து டேட்டா ஐட்டம்ஸ் மே யூஸ். இட் மே பி ஸ்பெசிஃபை த ப்ரைவசி லாக்ஸ் ஃபார் ப்ரிவென்டிங் த அன்ஆத்தரைஸ்டு டேட்டா என்ட்ரி. ஸோ நம்ம யாரும் வந்து அன்ஆத்தரைஸ்டு டேட்டா என்ட்ரி ஆகக்கூடாதுக்காக நம்ம வந்து ப்ரிவென்ஸ் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க, ப்ரைவேசியை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களா பார்த்து இதை பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த ஃபைலை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து DTL performs the following functions. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் ஆர் த DTL perform the following function அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா SQL commands which comes under the data definition language. ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா என்னென்ன கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ என்னென்ன SQL கமெண்ட்ஸ் இருக்குது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். க்ரியேட் அப்படிங்கிறது டிடிஎல் கமெண்ட், ஆல்டர் அப்படிங்கிறது டிடிஎல் கமெண்ட், ட்ராப் அப்படிங்கிறது டிடிஎல் கமெண்ட், ட்ரங்காட் அப்படிங்கிறது டிடிஎல் கமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து DTL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கமெண்ட்ஸ், இல்லை SQL கமெண்ட்ஸு. இப்போ க்ரியேட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு கிரியேட் எ டேபிள் இன் டேட்டாபேஸ். ஸோ வாட் இஸ் யூஸ் ஆஃப் கிரியேட் கமாண்ட்? கிரியேட் கமாண்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் எ டேபிள் இன் தி டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண தான் வந்து என்னது கிரியேட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் create command to create a tables in the database. ஸோ டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது நம்ம வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ க்ரியேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்.
create command to create a table in database. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்டர்னு எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆல்டர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ், ஆல்டர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணுறோம். ஆல்டர்னால் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேபிள்னால் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவோம். நேம்ங்கிறது ஒரு டேட்டா ஐட்டம்ஸ், அதில் எத்தனை கேரக்டர் வரணும், அது என்ன டைப்பு, நேமுங்கிறது வேறு கேரக்டரில் தரணும், அதோடய சைஸ் வந்து 30. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்ட்ரக்சருக்கு இந்த க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதை வந்து ஆல்டர் கமாண்டு. ஸோ ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து ட்ராப் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து delete the table from database, delete the table from database. டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேபிள் வந்து delete பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், நம்ம வந்து ட்ராப் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். ட்ராப் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ delete the table from database, டேட்டாபேஸ்லேருந்து ஒரு டேபிள் வந்து delete பண்ணுறதுக்கு ட்ராப். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரங்காட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ட்ரங்காட் ரிமூவ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ். ஸோ ரிமூவ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேபிள், ரிமூவ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேபிள். ஆல்சோ ரிலீஸ் த ஸ்பேஸ் ஆக்கியூபைட் பை those records. ஸோ நம்ம வந்து ஒரு ரிமூவ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேபிள் வந்து எல்லா ரெக்கார்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரங்காட்னு யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ ரிலீஸ் த ஸ்பேஸ் ஆக்கியூபைட் பை தோஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ மெமரி வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிடும். அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம், ஸோ மெமரியும் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே DTL கமெண்ட்டு, க்ரியேட், ஆல்டர், ட்ராப்பு, ட்ரங்காட். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து டேட்டா டெஃபினிஷன், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், DMLனால் என்னது, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ ஓகே, அடுத்த காம்பனண்ட் டேட்டாபேஸில் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் இஸ் எ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இதுலேயே லாங்குவேஜ்னு வந்திருக்க வேர்டு. இப்போ இதனால் லாங்குவேஜ்னு வந்தாவே இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ யூஸ் ஃபார் ஆடிங்னா இன்சர்ட் பண்ணுறதுன்னா நம்ம ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆடிங் அப்படின்னா நம்ம இன்சர்ட் அப்படின்னா நம்ம வந்து நியூ வந்து ஒரு ரெக்கார்ட் போய் ஆட் பண்ணுறது, அது பேர் ஆடிங். ஸோ அடுத்தது வந்து ரிமூவிங் டெலிட்டிங்னு அர்த்தம். ரிமூவ் பண்ணுறது என்ன மீனிங், டெலிட்டிங். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடிஃபை அப்படின்னா அப்டேட் பண்ணுறது, மாடிஃபை அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது. டேட்டா இன் டேட்டாபேஸ். ஸோ நம்ம டேட்டாபேஸில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம், அடுத்து என்னது மாடிஃபை பண்ணலாம். இது எல்லாமே பண்ணுறோம். மாடிஃபைனா சேஞ்ச் பண்ணுறது, ஸோ டெலீட் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்னா நியூ ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து இன்சர்ட் சொல்லுவோம். ஸோ இன் SQL the data manipulation language comprise of SQL data change statement, so which modifies stored in data. ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், பட் நாட் த ஸ்கீம் ஆஃப் டேட்டாபேஸ் டேபிள். இருந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் த டேட்டாபேஸ் ஸ்கீம் ஹேஸ் பீன் ஸ்பெசிஃபைட், நம்ம அந்த ஸ்கீம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அந்த டேட்டாபேஸ் ஹேஸ் பீன் கிரியேட்டட், ஒரு டேட்டாபேஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து த டேட்டா கேன் பி மேனிப்புலேட்டட் பை யூஸிங் த செட் ப்ரொசீஜர். ஸோ மேனிப்புலேஷன் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். செட் ப்ரொசீஜர் விச் ஆர்
expressed by DML. இது எல்லாமே எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா DML யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறது, மேனிப்புலேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஸோ என்னென்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேனிப்புலேஷன் அப்படின்னா பை மேனிப்புலேஷன் மீன்ஸ் இன்சர்ஷன் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன். நியூவாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் இன்டு த டேட்டாபேஸ். அடுத்து retrieval of information stored in database. நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெலிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். நம்ம டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். மாடிஃபிகேஷனாக சேஞ்ச் பண்ணுறோம், கரெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுறோம். இன்சர்ஷன் நியூ இன்ஃபர்மேஷன், ரிட்ரீவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டெலிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், மாடிஃபிகேஷன் ஆஃப் த டேட்டா. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம the DML is basically of two types. One Frogger DML and non-Frogger DML. What are types of DML? There are two types, procedural DML, non-procedural DML. DML is basically two types, one procedural DML and non-procedural DML. So requires the user to specify, user வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம் என்னது, what data is needed and how to get it. நமக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். how to get it, எப்படி வந்து கெட் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வந்து ஃப்ரோஜர் டிஎம்எல்னால் யூசர் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யூசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரோஜர் டிஎம்எல்ல ஸோ யூசர் வந்து நம்ம வந்து யூசருக்கு வந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா requires the user to specify the what data is to be needed. ஸோ ஒரு யூசர் வந்து எதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா நமக்கு என்னென்ன டேட்டா வந்து தேவைப்படுகிறது, அது எப்படி கெட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து ஃப்ரோஜல் டிஎம். நான்-ஃப்ரோஜல் டிஎம்ல requires the user to specify the what data is needed without specifying how to get it. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூசர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, நமக்கு என்னென்ன டேட்டா வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அது எப்படி வந்து கெட் பண்ணணும்னு தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SQL கமாண்ட்ஸ் விச் கம்ஸ் அண்டர் த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் வந்து SQL கமாண்ட்ஸ் என்னென்ன வருது, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் SQL கமாண்ட்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா என்னென்ன வருது, இன்சர்ட், அப்டேட், டெலிட். இது மூணு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் SQL கமாண்ட்ஸ். ஸோ DMLோடைய SQL கமாண்ட்ஸ். ஸோ இன்சர்ட் அப்படின்னா வந்து இன்சர்ட் டேட்டா இன்டு டேபிள். நம்ம இன்சர்ட் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது அதில் டேட்டா வந்து அப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது அப்டேட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அப்டேட் த எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ். டேட்டா வித்தின் ஏ டேபிள். நம்ம வந்து இந்த டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டானா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து delete all the records from table. ஸோ டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து delete பண்ணலாம், பட் நாட் த ஸ்பேஸ் ஆக்கியூபைட் தம். ஆனால் வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்கி பண்ணிடுறீங்களே அதை delete பண்ணாது. ஸோ ரெக்கார்டு மட்டும்தான் வந்து என்ன பண்ணும், delete ஆகும். ஸோ ரெக்கார்டு மட்டும் வந்து delete ஆகும். அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து DML கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இன்சர்ட், அப்டேட், டெலிட் இது எல்லாமே வந்து என்னது DML கமாண்ட்ஸ். இது எல்லாமே வந்து என்ன கமாண்ட்ஸு, DML கமாண்ட்ஸ். DTL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் கமாண்ட்ஸ் பார்த்தோம், DML கமாண்ட்ஸ் பார்த்துருக்கோம்.
இது எல்லாமே வந்து வெவ்வேறு கமெண்ட்ஸ் அதில்